வாழ்க்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பந்தம் மனைவி ரெண்டை பத்தி பார்க்கலாம். பந்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இன்னைக்கு எல்லார்கிட்டையும் அது பந்தத்தோட தான் இன்னைக்கு அடைப்பட்டு அதுல சிக்கிக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே நின்றுருக்கோம். அதோட சிந்தனையுடன் செயலும் செயலுடன் சிந்தனையும் பந்தித்து நிற்பது. பந்தித்து நிற்பது அப்படின்னா சிந்தனையோடு செயல், செயலோடு சிந்தனை, இது இருந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பந்தம் அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த கேரளால அதிகமா நிறைய கோவில்ல இருப்பாங்க. ட்ரெஸ், அதாவது சட்டையும் பனியனையும் அவுத்துட்டு போங்க அப்படின்னு. ஸோ நம்ம முன்னோர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல்லாம் இதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. பட் அதோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பந்த, பாசம், நட்பு, உறவு எல்லாத்தையும் விட்டு அத்தனையும் துறந்து அந்த சட்டையை அவுத்து போடுற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு பந்தப்படுத்தி கொள்ள வேண்டியது இறையோடு. அந்த இறையோடு பந்தப்படுத்தி கொள்வதற்காக தான் இதை அத்தனையும் களைய சொன்னாங்களே தவிர பனியனையும் சட்டையும் அவுத்துட்டு வர்றதல்ல. சோ அட்லீஸ்ட் அதை அவுக்கும் போது இனிமேலாவது உங்களுக்கு அது ஒரு சின்ன அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு எல்லாம் தோணட்டும். நாங்கள் யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு சின்ன உணர்வு. ஏன்னா பந்த, பாசம், ஏன்னா அதுலதான் ரொம்ப சிக்கிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா நம்மள விடவும் முடியல, என்ன சொல்லுவாங்க இல்லையா, விடவும் முடியல, புடிச்சுக்கவும் முடியலங்கிற மாதிரி ஒரு ரொம்ப சிக்கி தவிக்கும் ஒரு இதுதான் வாழ்வின் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த பந்த பாசங்கள்ல இருந்து, ஏன்னா மனம் முழுக்க இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இறைவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய நாம் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கோம். அந்த எல்லாத்துலயும் போய் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளால அதுல இருந்து விடுபடவே முடியல. எதை பற்றி கொள்ளணுமோ அதை பற்றதை விட்டு பற்றி கொள்ளாததெல்லாம் பற்றதுனால நமக்கு பத்தாமையே போச்சு வாழ்க்கை. பத்தலைதான். ஏன்னா பற்ற வேண்டியது எது? அதுக்கு குரல் ஒண்ணு சொல்லியிருக்கு இல்லையா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடுதற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்று இல்லாத ஒரு பற்று எது? இறை. அந்த பற்றை பிடிச்சிட்டீங்கன்னா மற்ற பற்றெல்லாம் பத்தி நீங்க பண்ணவே வேண்டியது. அதான் அர்த்தம் விட்டுதான் உங்களுக்கு இருக்கும். சோ எவ்வளவு அழகான அந்த வார்த்தையிலே பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. எவ்வளவு அழகா, பற்றுக பற்று விடு. சோ இந்த பற்றுதல் அப்படிங்கிறது நமக்கு என்ன நிகழ்த்தது அப்படின்னா நிறைய இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த பற்றுனால தானே, ஏன்னா குடும்பம், பந்தம், பாசம், உறவு இதெல்லாம் நம்மள என்ன பிடிச்சிட்டோம்னா அங்க போய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது என்னோடது, 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 என் சொந்தம், என் உறவு, என் பணம், என் 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 அந்த இடத்துல அப்படியே போயிட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்னு கேட்டீங்கன்னா இந்த உடலும் மனமும் சோர்ந்து போயிடுது. சோர்ந்து போன உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அந்த நிறைவு நமக்கு கிடைக்காமையே போயிடுது. அந்த ஆத்மாவிற்கு கிடைக்கப்பட வேண்டிய நிறைவு கிடைக்காததுனால குறையோடையே வாழ்க்கையை நடத்திக்கிட்டும் இருக்கும், முடிச்சுட்டும் போறோம். சோ இந்த பற்றற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பழகணும் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ரைனிங் தேவை. என்ன வேணும் அதுக்கு அப்படின்னா எல்லாத்தோடையும் ஒரு அளவு முறை. அந்த அளவு முறை மட்டும் இல்லாம பற்றே இல்லாம இருக்க முடியாது. சோ அந்த பற்றை ஆண்டவன் போட்ட உடனே அந்த இடத்துல அவர் மற்றதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிச்சுச்சுன்னா கொஞ்சம். ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம உடலும் மனமும் அப்படின்னா உடல் கூட நம்ம சொல்லலாம், நம்ம இதை மனம் எதை நிகழ்த்துகிறது, ஆத்மாவில் என்ன பதிவுகளாக சஞ்சிதம் பிராரப்த கர்மங்கள்னால பதிவுகளால என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம வழி நடத்திட்டே இருக்கு. சோ நம்ம ட்ரைன் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா ஆன்மாவை ட்ரைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தவம் பண்ணணும். பண்ணி 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 தவம் பண்ணும் போதுதான் நம்ம அங்க கொஞ்சம் கொஞ்சமா, உடனே ஒரே நாள்ல தவம் பண்ணி ஒரே நாள்லாம் அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உயர்த்திக்கிட்டே வரலாம். உயர்த்தி 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 அந்த இறையோடு நம்ம ஒன்றி அந்த பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றிய உடன் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அந்த நிறைவுக்குதான் இன்னைக்கு எல்லாருமே ஏங்கி தவிக்கிறோம். எல்லாமே இருக்கு ஆனா நிறைவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சிந்தனையும் செயலும். நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், இந்த தவம் எல்லாம் பண்ணும்போது
நமது சிந்தனைகள் ஒழுக்கமா இருக்கும். நம்ம தப்பு பண்ணா யோசிப்போம். ஏதாவது யாராவது ஒருத்தருக்கு ஒரு துரோகம் இழைச்சோன்னா நமது உணர்வே குற்ற உணர்வு நம்மள குத்திட்டே இருக்கும். ஏன்னா வெளியிலே நமக்கு யாரும் நம்மள வந்து கஷ்டப்படுத்தவே வேணாம். உள்ளுணர்வா நம்ம மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணிட்டல, நீ தப்பு பண்ணிட்டல, அவங்க உன்னால அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்கல்லன்னு அந்த குற்ற உணர்வுலயே நமக்கு நம்ம ஏன்னா நம்ம இன்னொரு இது விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே செய்யறதெல்லாம் கரெக்டா நம்ம செய்யறோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி சின்ன தப்பு அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம், ஒரு சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்ப கட்டுவோம். அதுல வேற நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம தப்பு பண்ணோம்னா ஏதாவது இப்ப நீங்க சொல்ற எனக்கு அரசியல்வாதி ஆகட்டும் இவங்களாட்டும் அவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புன்னா நம்ம சம்பாதிக்கிறத ஒரு ஷேரை கொண்டு போய் கடவுளுக்கு ஏதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கோ கொடுத்துட்டா கடவுள் அப்படியே நம்மளை மன்னிச்சு விட்டுடுவார். அந்த மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையே கிடையாதுங்கிறாங்க. மன்னிக்கிறது கடவுளின் செயல் அல்ல. ஏன்னா செயலுக்கு விளைவாக வருவதே இறைவன் தான். அப்ப விளைவாக இறைவன் வர்ற இடத்துல உங்களுக்கு எப்படி அவரால் எதுவும் பண்ண முடியும்? விளைவாக தொக்கி நிற்கும் அந்த உணர்வே இறைவன் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஆனாலும் அப்ப நம்ம சொல்றோம், அப்ப எதுக்கு கோயிலுக்கு போக சொல்றீங்க, கோவில்ல போய் சாமி எல்லாம் அங்க போன இறைவன் சொன்னதி வந்து மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஆறுதல் மட்டும் இல்ல, ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு நம்ம இருக்கும்போது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அங்க போகும்போது நமக்கு மனசுக்கு ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி சுத்தி இருக்கிறது நம்ம கொஞ்சம் ஹாப்பியா கொடுக்கும். எஸ் பரவாயில்ல, அங்க என்ன நடக்கணும் அப்படின்னா போயிட்டு அங்க இருந்து போய் குற்ற உணர்ச்சி அப்படி சரியாயிடுச்சுன்னு அப்படி வர்றதில்ல. திரும்ப அந்த குற்றத்தை செய்யாம பாத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். திரும்ப அந்த குற்றத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு, ஏன்னா ஒரு தடவை மனசார நம்ம வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேங்கிறது ஒரு உணர்வே வந்து ஒரு இது. அந்த இடத்துல நம்ம போய் அதை அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் அது ஒரு நமக்கு ஆறுதலை தரும், மாறுதலையும் தரணும். ஆறுதலும் மாறுதலும் தராம நீங்கள போயிட்டு அங்க கும்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு உபயோகம். சோ அந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழறதுக்கு உங்க சிந்தனையும் செயலையும் நீங்க ஒழுக்கமா வச்சுக்கணும். அந்த பந்தம் அது கூட மட்டும்தான் இருக்கணும். நம்ம சிந்திக்கிறது செயல்படுத்துறது மிக முக்கியமான ஒரு ஒரு இதுவா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்களே, அது ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கும். தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கும். அதனாலதான் சிந்திக்காம செய்யற செயலை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நினைச்சேன் அப்புறம் தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த மன்னிப்புங்கிறது எந்த இடத்துலயுமே இல்லை அப்படி நீங்க கேட்கலாம். அப்ப வந்து ஏன்னா திருவள்ளுவரும் அததான் சொல்லியிருக்காரு, இறைவன் வந்து எப்பவுமே வந்து நம்ம தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறது கிடையாது. அதேதான் பைபிளும் சொல்லுது. ஆனா அவங்க ஒரு இதை சொல்றாங்க என்ன, நம்ம பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் போய் ஒரு நிகழ்வு இருக்கும். அது அங்க போய் அவங்க சொல்லும் போது அந்த ஆற்றல் காலத்துல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல் கிடைக்கிறதோட அந்த குற்ற உணர்ச்சி நம்மள மாற்றோங்கிறது தான் ஒரு உணர்வே தவிர அது போய் பாவம் எல்லாம் மன்னிச்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு. அது நமக்கு நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். நம்ம அதே மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்க இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற அந்த ஐயப்பனுக்கு போகும்போது சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகும்போது எல்லாரும் சொல்லிப்பாங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சகல தெற்று குற்றங்களும் பொறுத்து காத்து ரட்சிக்கணும் சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு படியேறி மேல போய் அந்த இதை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா இனி நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு இருக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் தப்பு சொல்லிட்டு 18 படியில போய் ஒவ்வொரு தடவையும் போய் சாமியை கும்பிட்டு வரும்போது அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு நிறைய பேர்கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் வரைக்கும் அவ்வளவு அட்டகாசம் பண்ணுவாங்க. அங்கிருந்து மாலையை அவுக்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு ஒரு இது இருக்கு. சோ குற்றங்கள் வந்து நமக்கு அந்த உணர்வு வந்து குற்ற உணர்வு நம்மளை மாற்றுறதுக்கு தான் தவிர மாத்திக்கணும். நம்ம அந்த மாத்திக்கமா அந்த குற்ற உணர்வுக்கு மேல 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 குற்றம் செஞ்சு மேல 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 போட்டுட்டு இது ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவா நமக்கு அது மாறிவிடக்கூடாது. அதே மாதிரி பரிகாரம், அது பரிகாரம் அல்ல. இது நிறைய பாத்தீங்கன்னா தப்பு 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 தப்புன்னு அடுக்கிட்டு போயிட்டு தப்பா செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் வேற செய்யணும். பரிகாரம்னு ஒரு ஒரு இதுவே இல்லைன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பரிகாரம்ன்ற வார்த்தை வந்து பரிகாரணம். அந்த பரிகாரணம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம இப்ப ஒரு பார்த்த நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளால வயிற்று வலியும் நமக்கு ஒரு வாந்தியும் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் போது அதுக்கு போய் கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கறது எந்த விதத்திலேயே நியாயமா? அதை அனுபவிக்க வேண்டியது உன்னோட தான். இப்ப என் காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு.
பரிகாரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? நான் தேவையில்லாம எக்கச்சக்கமா சாப்பிட்டதுக்கு உண்டான உணர்வு. அதே ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதாவது நம்ம நினைச்சே பார்க்காத ஒரு 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 இது நமக்கு நிகழுது, அதற்கு காரணம் நமக்கு புரியவில்லை அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் புரியாம நம்ம படுற கஷ்டம், அப்ப நம்ம ஒரு 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 பயம் படுவோம் தெரியுங்களா? பயந்து நமக்கு ஒரு ஒரு நிகழ்வு நிகழும் போது அதுதான் காரணமே தவிர பரிகாரம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, பஞ்சிய வச்சு நெருப்பு அணைக்கிற மாதிரி. இப்ப ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் ஆகட்டும், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகட்டும், எவ்வளவு மக்களோட வரி பணத்தையும் கஷ்டப்படுத்திட்டு எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்றான், கோவில கட்டுறான், அதை பண்றேன் இதை பண்றேன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களே. இது எப்படி இருக்குன்னா பஞ்ச வச்சு நெருப்பு அணைச்ச மாதிரிதான். அது ஒண்ணுமே ஒரு பிரயோஜனமே கிடையாது அதுல. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அவங்களா மனசுல நம்மளா திருப்திப்பட்டுக்கிறோம்ன்ற அது அதான் சொல்றேனே, அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தப்பு அது. சோ அந்த மாதிரி நம்மளே நம்ம எல்லாத்துக்குமே நம்மளே இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னதுனால நீங்க அதை பத்தி இது பண்ணாதீங்க. எப்படி உங்களை நீங்க மேன்மைப்படுத்திக்கணும்னா அந்த சிந்தனையும் செயலையும் ஒரு ஒருமுகப்படுத்திக்கிட்டு தவத்தின் மூலம் நம்மளே மாத்தி மாத்தி அந்த சிறப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டே தவத்தின் மூலம் நம்ம தெளிவுபட்டு வெளியில வரணுமே தவிர ஆத்மால என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனா நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற இவ்வளவு நல்ல விஷயங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா நமது செய்கைகள் ஒரு ஒரு ஒழுக்கம் வந்துடும். அதுல ஒழுக்கம் நம்மள அது மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தப்பு தப்பா செஞ்சுட்டு அந்த தப்புக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நிஜமாவே பாத்தீங்கன்னா அது சுத்தமான வேஸ்ட் அது. அத நமக்கு எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம். அதெல்லாம் உண்மையா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு போயிருக்கிறதுல சிந்தனை அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லா இருக்கணும் அது. சிக்கனம்ங்கிறது நமக்கு இப்ப இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது இல்லைன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிக்கனம்ங்கிற அந்த இது வேணும். சீர்திருத்தம் நம்ம முதல்ல சீர்திருத்திக்கிட்டு அடுத்து மத்தவங்களை பத்தி சீர்திருத்தத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம மத்தவங்களை எல்லாம் மாத்துறேன் அப்படின்னு இருந்துட்டு இருக்க கூடாது. அதனால இந்த செய்கைகள் எல்லாமே நம்மளோட பந்தம். முக்கியமா இந்த பந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்லயே எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். சோ இந்த பந்த பாசங்கள்ல இருந்து எப்படிமா என் புருஷன், என் குழந்தை, என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வாழ்க்கைய வாழாம அப்படியே விட்டுட்டு போயிட்டு அது இல்ல. நீங்க எதோடையும் ஒட்டிக்காம அதே சமயம் அத தாமரை இலை தண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு பற்றற்ற ஒரு சின்ன ஒரு ஒரு கேப் இருக்கணும் அதுக்குள்ள. அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மன உளைச்சலோ இல்ல நமக்கு ஒரு நம்ம வாழ்ந்தோங்கிற அந்த உணவோ இல்லாம நம்ம போக மாட்டோம். நமக்கு எல்லாத்துலயும் ஒரு நிறைவு கிடைக்கும். நிறைவோட போறதுதான் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமே. நம்ம நிறைஞ்சு நம்ம எஸ் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா என்னோட வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படிங்கறது. இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதை பார்த்தேன். ஒரு அம்மா பொண்ணோட கதை அது. அந்த அம்மாவுக்கு 4 பசங்க, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கிராமத்தை விட்டுட்டு, செந்தூரா அவங்க பேரு, அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஒரு சாரி, நகரத்தை விட்டு கிராமத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க அங்க ரொம்ப ஹாப்பியா அவங்க இருக்காங்க. அவங்கள இந்த கடைசி பொண்ணு பாக்குறதுக்காக வரா, அவளோட குழந்தைகளோட. அவ சொல்றா, எப்ப பார்த்தாலும் எனக்கு வீட்டுல வேலை, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரா. வந்தா ஸ்டேஷன்லயே அம்மா வரல, அப்பா மட்டும் வந்திருப்பாரு. எங்கப்பா அம்மா, ஏன்னா எப்பவுமே அம்மா தான் வருவாங்க கூப்பிடுறதுக்கு, அவ்வளவு சந்தோஷமா. அவளுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஓடி வர வீட்டுக்கு பார்த்தோன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பேர குழந்தைய கொஞ்சம் அவங்களே கொஞ்சுறாங்க. அம்மாவோட அந்தோட அம்மாவோட என்ன சொல்றது, இதுவே மாறி இருக்கு. யூஸ்வலா அம்மாவை பாக்குறதுக்கு எப்பவுமே வேர்வையும் ஒரு கசங்கி போன சேலையும், எப்பவுமே அந்த சிரிப்புல கூட வேர்வை இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அவ்வளவு ஒரு இதுவா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல அழகா நீட்டா, நூல் சேலைனாலும் அது நீட்டா இருக்காங்க. அம்மாவோட முகமே ஒரு 10 வயசு குறைஞ்ச போல எங்கா இருக்காங்க, ரொம்ப இருக்காங்க. இவளுக்கு அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். பார்த்துட்டு உள்ள சாப்பிட போறாமா, பசிக்குது என்ன இருக்கு அப்படிங்கிறான். அப்படியா, ஐயோ நீ பசிக்குது இல்ல, நான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், சட்னி வேணும்னு பொடி இருக்கு எடுத்து வச்சுக்கோ, நீ இல்லாட்டி சட்னி ஏதோ அங்க இருக்கு அரைச்சுக்கோ, பத்தலைன்னா இட்லி நீ ஊத்திக்கொண்டா, நான் கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னா உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கா. ஆமா, அந்த வீட்டை விட்டு போவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க வீடு, பசங்க, குழந்தைங்க அவங்களோட இதுலயே இருப்பாங்க. அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு.
என்னடா அது அப்படின்னு அவங்க கிளம்பி போனோம். அப்பாவை கூப்பிட்டு கேட்கறான். அப்ப என்னப்பா அம்மா எங்கேயோ போறாங்க, என்ன அம்மாவோட இதுல? ஆமாண்டா, அவ வந்து கொஞ்சம் எங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா, தையல் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா நிறைய பேருக்கு இங்க. ஏன்னா இந்த கிராமத்துல நிறைய பேர் படிக்காதவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முதியோர் கல்வி அது இதெல்லாம் கொடுத்துட்டு அவ ரொம்ப ஆக்டிவா இருக்கிறா, அவ ரொம்ப பிஸியா இருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா. அதனால எனக்கும் அது இல்ல, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு அவரு போய் கிச்சன்ல எல்லாம் செய்யும். என்னப்பா நீ பாட்டுக்கு நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, அம்மாவை பாட்டுக்கு வெளியே சுத்த விட்டுட்டேன். சுத்த விட்டேன்னு எப்படி நீ சொல்லலாம்? அம்மா உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கும் அவளோட வாழ்க்கைய அவ வாழ்றான். இன்னைக்கும் நான் அவளை அடிமையா வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது நான் எனக்கு ஒரு அடிமை தேவையில்லை, சுதந்திரமா என் மனைவி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஆனா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தலா இருக்கு. என்னது இது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், அவளுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவளுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பசங்களுக்கு. ஏன்னா எல்லா பசங்களும் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவ வரா, எல்லாத்தையும் செய்யறா, ஓரளவு அவளால செஞ்சு கொடுக்க முடியறத பொண்ணு வந்திருக்காங்கிறது செய்யறா. பட் இருந்தாலும் அவளுக்கு அது இது, அம்மா நம்மள கவனிக்கல, அம்மாக்கு இப்ப வெளியே தான் ரொம்ப இதுவா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவ அதே மாதிரி கிளம்பிடுற நேரம் வந்துருச்சு. கிளம்பும் போது சொல்றா, நான் கிளம்பி போறேன்னு. யூஸ்வலா அவளுக்கு எல்லாம் வடை முறுக்கு இது இருக்கு அது இதுன்னு போட்டு டப்பா டப்பாவா இதுல கொடுக்கறது, அதெல்லாம் அவளுக்கு பண்றதுக்கு டைம் இல்லாததுனால பயங்கர பிஸியா இருக்கிறதுனால அந்த ஒரு லேடி வந்து பாக்குறதுக்கு அவங்கள வராங்க கிளம்புற நேரத்துல. வந்ததுமே அவங்க அம்மாவை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நாங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நாங்க எல்லாம் இப்படி எல்லாம் தொழில் செய்யறோம், எங்களுக்குன்னு ஒரு கையில காசு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க பெருமையா சொல்லும்போது இவளுக்கு அப்படியே லேசா ஒரு மாதிரி மனசுக்கு குத்தலாகுது. குழந்தையில நம்மளை பத்தி நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்படித்தானே சொல்லுவாங்க, அப்ப அம்மா அதை எவ்வளவு சந்தோஷமா ஏத்து பாப்பாங்க. அப்படியா அவன் நல்லா டிராயிங் பண்றாளா, அவன் நல்லா பாடினாளா, அப்படியா அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நான் மட்டும் ஏன் இப்படி அம்மாவோட இதை கேட்கலன்ட்டு அவளுக்கு கொஞ்சம் லேசா ஒரு சின்ன ஒரு இது வருது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா சரி பரவாயில்லம்மா நான் கிளம்புறேன்றா. அப்பவும் அம்மா ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்களான்னு மனம் ஏங்குது. போயிட்டு அதை கேட்கிறா, பாக்குறா. அம்மா கிடுகிடுன்னு ஓடி அந்த ட்ரெயின் போற நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே இது பண்ணுவா. ஓடி வந்து ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்ட உடனே சொல்றான், அங்க பாம்பேல இல்ல நீ இருக்க, அங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வரும்ல, வெறும் தையல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இங்க முன்னேற முடியாது, அந்த எம்ப்ராய்டரிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது அங்க இருந்ததுன்னா அது கொஞ்சம் வாங்கி அனுப்பிச்சு கொடுக்குறியா, எனக்கு இங்க எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா எனக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு இது கிடைக்கும்ல அப்படின்போது அது பொண்ணு அப்படியே ஆனந்தமா அப்படியே பாக்குறா. அந்த ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கு அவளோட வாழ்க்கை. ஆனா இப்படிதான் இன்னைக்கு நிறைய அம்மாக்கள் இருக்காங்க. நிறைய அம்மாக்கள் தான் குழந்தை அந்த இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்து உங்களெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை தான், பெத்துட்டோம் பார்க்கணும். ஆனா அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, 2வது பொண்ணு பிரசவத்துக்கு இருக்கா, 2வது குழந்தை, அதனால அம்மாவா ஒரு 6 மாசம் கொஞ்சம் அமுச்சு வைப்பான்னு சொல்லிட்டு அனுப்பணும்னு இவ சொல்லிடுவா. இல்ல வேணும்னா இங்க வர சொல்லு, குழந்தைய கூட்டிட்டு பெரியவிட கூட்டிட்டு இங்க வர சொல்லு, இங்க நான் பிரசவம் பார்த்து அனுப்புறேன், நான் பாம்பேல எல்லாம் போய் தங்க முடியாது, இன்னொரு இடத்துக்கு வேற ஏதோ ஒரு ஊரு தங்க முடியாது, இங்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றான். என்னது இது அப்படின்னு இருக்கு அவளுக்கு. ஆனாலும் அவ சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்படிதான் இன்னைக்கு நிறைய அம்மாக்கள் பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு குழந்தைகள் யாராவது இருந்தீங்கனாலும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களை மட்டும் பாத்துக்கிறது அவங்களோட கடமை. அடுத்த இதுல அவங்கள வந்து நீங்க ஒரு சிக்க வச்சு அவங்களோட லைஃப் அவங்க வாழ விடாம மட்டும் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்காகவும் தான் வாழ்ந்தாங்க. 60க்கு மேலதான் அவங்க வாழ போறாங்களே. அப்பவும் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு அடிமையா, ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப இது இல்லையா, எனக்கு ஒரு அடிமையா என் வைஃப் இருக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை ஆண்களால அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? சோ அந்த பந்தம் பாசம் அப்படிங்கறதுல ரொம்ப ஒட்ட போய் என்னன்னா எல்லாம் எனக்கு தான் செய்யணும், எனக்கு எனக்கு எங்களுக்கு தான். அதனால அதெல்லாம் இல்லாம எல்லாருமே உங்களையும் தான் சொல்றேன். இப்ப நீங்க அடுத்த நான் சொல்ல வர உங்களுக்கும் இதே இடத்த நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்படிதான் இவ்வளவுதான் வச்சுக்கணும், இவ்வளவுதான் லிமிட் நமக்கு. ஆனா அதே சமயம் நான் வாழ வந்த வாழ்க்கை என் வாழ்க்கை, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா நம்ம பாட்டி நம்ம கொள்ளு பாட்டி அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. நிச்சயமா இப்ப எல்லாம் இப்ப இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப எங்கேயோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியாமயே இருந்திருக்கும். எத்தனை அம்மாக்களுக்கு, எத்தனை பசங்களுக்கு அவங்க அம்மாக்களுக்கோ அப்பாக்களுக்கோ இல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னாவது தெரியுமா? அது கூட தெரியாது. அப்படியெல்லாம் இருந்தோம்னா தயவு செஞ்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய இடத்துல கொஞ்சம் அமுச்சு வைக்கிறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஹாப்பியா வேணுங்கிறது பட் வந்து டூருக்கு அமுச்சு வைக்கிறது, அவங்களோட 60 பண்ணி கொடுக்கறது, 50th ஆனிவர்சரி இப்படி எல்லாம் பண்றாங்கதான். பட் அதெல்லாம் பண்ணி ஒரு அடிமையா தயவு செஞ்சு வச்சுக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வேலைக்கு போறீங்க, நிறைய காசு இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆட்களை போட்டுக்கோங்க, சம்பாதிக்கிறீங்க இல்லையா. ஆனா அந்த வேலைக்காக எல்லாம் உங்களை ஒரு வேலைக்காரியா ஆயாவ அம்மாவை தயவு செஞ்சு கூட்டிட்டு போகாதீங்க. அது உண்மையாவே அவங்களால சொல்ல முடியலனாலும் ஒவ்வொரு தாய்க்குள்ளும் இருக்கின்ற வலி வேதனை
சோ இந்த பந்தத்தினால நாங்கெல்லாம் அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் நீங்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும். அதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.